வணக்கம். உலகையே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் தர்மஸ்தலா. என்னையா நடக்குது இங்க? ஹாலிவுட்காரன்ல இருந்து பாலிவுட்காரன் வரைக்கும் இப்பயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி என்ன இவ்வளவு விஷயம் இந்த மர்மமான விஷயம் இவ்வளவு காலம் எங்கேயா நடந்தது? இப்படியாப்பட்ட கொடுமை எங்க நடந்திருக்கு, எப்படி நடந்தது அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது. அந்த தர்மஸ்தலாவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஆட்டோ சங்கருடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, திரைப்படமாக வந்திருக்கு. புலன் விசாரணைன்னு ஆர்.கே. செல்லுமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த அந்த புலன் விசாரணை ஆட்டோ சங்கருடைய இன்னொரு பிரதிபலிப்பு தான். அதனுடைய ஒரு பயோபிக் கூட சொல்லலாம். தெரியும், பாலியல் தொழில் செய்கிற ஆட்டோ சங்கர் அந்த தொழிலுக்கு இணங்க மறுக்கும் பெண்களை கொன்று அவன் அந்த வீட்டு செவர் இருக்குல்ல அதுலயே புதைச்சி வச்சிருவான். செவர்லயே அதை கடைசியில் கண்டுபிடிச்சு செவரை இடிக்க வந்து விழுது. மிக மோசமான, மிக அதிர வைத்த ஒரு விஷயம் அது இந்தியாவையே. அப்ப அந்த விஷயத்தை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி சேர்த்தது ஜூனியர் விகடன் என்ற ஒரு பத்திரிகை. குறிப்பா அந்த சமயத்துல ஆந்தை ரவுண்ட் அப்னு எழுதிக்கிட்டு இருந்து ஆந்தை குமார்ன்ற ஒரு நிருபர் தான் அதுக்கு உள்ள இறங்கி போய் இப்ப மாதிரியான தொழில்நுட்ப வசதிகள், சிசிடிவி கேமராக்கள், செல்போன்கள், இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் இல்லாத காலகட்டம். அதெல்லாம் அப்பயே அந்த விஷயத்தை கொண்டு வந்தது ஒரு பத்திரிகை தான். ஆனால் இன்றைக்கு எல்லாமே இருக்கிற இந்த சூழ்நிலையில் தர்மஸ்தலா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மிக புனிதமான ஒரு நகரம், 800 வருடம் பழமையான ஒரு நகரம், இந்தியாவில் உள்ள முக்கியமான கோவில் நகரங்கள், மிக முக்கியமான கோவில் நகரங்களில் தர்மஸ்தலாவும் ஒன்று. 24 மணி நேரம் அடுப்பு எரியும். அதான் தர்மஸ்தலா. மங்களூர் பக்கத்தில் கர்நாடகாவின் மிக முக்கியமான ஸ்தலம். உலகில் உள்ள அத்தனை பேரும் ஒரு முறையாவது தர்மஸ்தலாவுக்கு போயிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட தர்மஸ்தலா அந்த கோவிலில், மஞ்சுநாத் கடவுள் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் பூமிக்கு அடியில் தோண்ட பிணங்களாக வருகிறது. அதுவும் இளம் பெண்கள் அப்படின்ற விஷயம் பெரிய சர்ச்சையும் அதிர்வலையும் ஏற்பட்டு. இதுல ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பேசப்படுது அப்படின்னா, இது என்னப்பா அந்த கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தை தாண்டி, ஒரு நாட்டை தாண்டி உலகம் முழுக்க ஆப்பிரிக்காவில் இருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை மனித உரிமைகள் மீறல் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அதை விட மோசமான ஒரு சூழ்நிலையா இங்க இருந்திருக்கு. என்ன நடந்தது, ஏன் இப்படியாப்பட்டது, சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கின்றாங்க. ஆனால் மீடியாக்கள் ஏன் இதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. சரி, இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிணங்கள் உள்ளே இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலை ஒரு நபர் சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதன் பின்னணியில யாரு? இப்ப இந்த காணாம போன இந்த பெண்களுடைய தாய் தந்தையர் உறவினர் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்கலையா? இந்த கோவில் நிர்வாகமே அதை மூடி மறைச்சிச்சா? என்னையா நடக்குது இது அப்படின்னு பொழுது இது எப்ப வெட்ட வெளிச்சமாகுது? கடந்த ஜூலை 4ஆம் தேதி தர்மஸ்தலாவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி, அதுக்கப்புறம் தான் தெரியும், ஒரு நபர் வராப்புல ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க அப்படின்னு. இந்த தர்மஸ்தலா கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலில் நூற்றுக்கணக்கான இளம் பெண்களுடைய பிணங்கள் பிதைக்கப்பட்டுள்ளது. அதற்கு உடந்தையாக இருந்தவன் நானும் தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன கிறுக்கனா இல்லை உண்மையா சொல்றானா? எதுவும் ஐடி கார்டு எடுன்றாங்க. ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறான் அந்த கோயிலுடைய துப்புரவு தொழிலாளி. ஓகே அப்படின்னு. எவ்வளோ நாள்ல இருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அங்கே இருக்கிற? 1995 2014 வரைக்கும் நான் அந்த கோவிலில் துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறேன். சரி, உனக்கு எப்படி தெரியும் இந்த இதெல்லாம் அப்படின்போது, ஏங்க அங்கே ஒவ்வொரு இதுவாக புதைச்சப்போ நானும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கேன். அந்த கோவில் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்கள், தர்மகர்த்தாக்கள் கொண்டு வந்தது இந்த புதையா அப்படின்வாங்க. முதல்ல மனசாட்சி கேட்கல, அப்புறம் பணம் கொடுத்தாங்க. பணத்துக்காக ஓகேன்னு பண்ண ஆரம்பிச்சேன். அதன் பிறகு அதை விட்டுடலான்னு பார்த்தப்போ உயிர் பயம் வந்துடுச்சு. வெளியே சொல்லிடுவேன்னு என்ன போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்புறம் ஒரு கட்டத்தில் இது பழகி போயிடுச்சு. அவ்வளவுக்கும் காரணம் தான் காசு தான். ஏன் எதுக்குன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் இது நடந்துகிட்டே இருந்தது. 2014 எனக்கு ஒரு பெரும் மனமாற்றம் ஏற்பட்டது. அது மனமாற்றத்தை தாண்டி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த துப்புரவு தொழிலாளி சொல்ற, என்ன அதிர்ச்சி சொல்லு, கம்ப்ளைண்டா சொல்லு அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறேன். 2014 ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க. அங்க அந்த பாலியல் தொந்தரவு கொடுக்குற அந்த பெண் சத்தம் போடுறா. அது யார், எந்த பெண் அது,
என்னன்னு நான் போய் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பேரதிர்ச்சியா இருக்குது. என்னால ஒரு கணம் தாங்கவே முடியல. என்ன காரணம்னா, எனக்கு மிக நெருங்கிய உறவினுடைய பெண்ணவோ மகளவோ ஒரு நிமிஷம் ஈரக்குலையே நடுங்கி போச்சு. அப்ப மற்ற பெண்கள்லாம் இருக்கும்போது உங்க உயிர குடல் நடுங்கலையா அப்படின்னா நடுங்கல. ஆனால் தனக்குன்னு வந்த பிறகு தானே சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்னொருத்தன் வீட்டு தீ எறியுதுன்னா அது உன் வீட்டு கூரையில தான் பத்தும் அப்படின்ற கதையா. அந்த நேரம் தான் நிலை குளிஞ்சு போனேன். நிலை குளிஞ்சு போயிட்டு ஒண்ணு அங்க இருந்தா இதை தொடர்ச்சியா செய்யணும், இல்ல ஓடி போயிட்டா என்னை காலி பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 2014 நான் சரியாக தூங்குவதில்லை, சாப்பிடுவதில்லை. ஏறக்குறைய ஒரு மனநோயாளி மாதிரி நான் ஆயிட்டேன்றான். எப்படி மனநோயாளி மாதிரி ஆயிட்டேன். அவன் இவ்வளோ காலம் பண்ணிட்டு வந்தான் பாருங்க, அப்போலாம் ஒன்றும் தெரியல. இவன் சம்பந்தப்பட்ட இவனுடைய நெருங்கிய உறவினுடைய ஒரு பெண்ணை இவன் கண்ணெதிர்க்கே பாலியல் தொந்தரவு செய்யும் பொழுது பார்த்த பொழுது பேரதிர்ச்சி ஆகிவிட்டான். அது இது வரைக்கும் என்னால் தாங்க முடியல. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஆவர்த்தாவட்டும், நான் வந்துட்டேன், எடுங்க கம்ப்ளைண்ட அப்படின்னு ஒரு தரப்பினர் அங்கு சொல்லப்படுகிற விஷயம், அங்க மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் ஒரு தரப்பினர் அங்க காவல்துறையில கொஞ்சம் தயக்கம் காட்டியும், இன்னொரு தரப்பினர் இதை சும்மா விடக்கூடாது, இதை எடுத்துதான் ஆகணும் அப்படின்போது அந்த துப்புரவு தொழிலாளி கடைசியா ஒரு வார்த்தை என்ன சொல்றான்னா, இதை கொஞ்சம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. போலீஸ்க்கு அவன் சொல்றான், ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுங்க சார், பெரிய தலையெல்லாம் இது உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு ஆள் வந்து அப்ஸ்காண்டு. என்னன்னா, அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொழுது முழு இதுல வந்து கருப்பு துணி போட்டுக்கணும், முகத்தை மூடிக்கிட்டு தான் வந்திருக்கிறான். முதல்ல அவனை அனுமதிக்கானோ, இப்படி நீங்க அனுமதிச்சீங்கன்னா தான் நான் ஒரு உண்மையை, மிகப்பெரிய உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மைதான் இது. இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆகுது, இது பெரிய பூதாகாரமான விஷயமா மாறுது. என்னையா, ஒரு 800 வருடம் பாரம்பரியமான ஒரு கோவில், உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற கோவில் தர்மஸ்தலா, அதுல அவ்வளவு கோடி சொத்துக்கள் எழுதி வச்சிருக்காங்க. 24 மணி நேரம் போனவனுக்கு சோறு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிம்மதிக்காக போகிற ஒரு இடம், அந்த இடத்துல என்னதான் நடக்குது, இவ்வளவு காலம் என்ன மர்மமா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா நண்பரிடம், அங்க இருக்கிற மங்களூர்ல இருக்கிற அவரிடம் கேட்ட பொழுது, என்னங்க இவ்வளவு நடக்குது, ஒண்ணு கூட வெளியே வரல அப்படின்னா, அங்க போவாங்க. நீங்க அந்த கோயில்லாம் பாத்தீங்கன்னா வேற நான் போனது கிடையாது, பயங்கரமா இருக்கும். இந்த பிரகாரத்தை சுத்துறது வர்றது, இரவில் தங்குறப்போ அவங்க யார் மேல குறி வைக்கிறாங்களோ அவங்க தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுல ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்களாண்டி அது எடுக்க மாட்டாங்க. இது இவ்வளவு காலம் நடந்திருக்குது. அப்ப இதுல வந்து செயின் லிங்கா யார் யார் நோண்டின்னு போனா இதுல ஒரு பெரும் தலைகள்லாம் உள்ள வருது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சமூக ஆர்வலர்களும் பெண்கள் பாதுகாப்பை சேர்ந்தவர்களும் மனிதநேயமிக்கவர்களும் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு, விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் என்னன்னா, அங்க இருக்கிற கர்நாடக போலீஸில் அவங்கள வந்து வழக்கமான போலீஸை விசாரிக்க சொல்ல, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து உருவாக்கி இருக்கிறோம். அவங்களுக்கு எந்த பிரஷரும் கிடையாது, எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, யார் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏறக்குறைய அவங்க ஒரு சிபிஐ மாதிரின்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து ஒரு நேர்மையான அறிக்கையை கொடுப்பாங்க. இந்த விசாரணை முழுமையாக நேர்மையாக, அதே சமயத்தில் எந்தவித அரசியல் அழுத்தங்களும் இல்லாமல் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தே தீர்வோம் அப்படின்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2003 பெண் தோழிகளுடன் எல்லாம் கிளம்பி வராங்க, அங்க தர்மசாலாவுக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது ஒரு இளம் பெண் காணாமல் போகிறார். இந்த பசங்களாம் இந்த கூட வந்த அந்த பெண் தோழிலாம் எங்கெங்க தேடி பார்க்குறாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த அம்மா அடிச்சு பிடிச்சுன்னு வராங்க, வந்து அவங்கள தேடி பார்க்குறாங்க, கோயில் நிர்வாகத்திடம் கேட்குறாங்க, சரியான பதில் சொல்ல. அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க, விசாரிக்கிறோன்றாங்க. இதுக்கிடையில போய் அந்த ஊர்ல போய் விசாரிச்சா தெரியுமேன்னு சொல்லி ஊர்ல போய் இந்த தோழிகளோட போய் அந்த அம்மாவை போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்போ ஊரில் உள்ள சில பேர்லாம் சொல்றாங்க, ஆமா, இந்த அடையாளம், இந்த அங்க அடையாளம் உள்ள, இந்த தோற்றம் உள்ள ஒரு பெண் மற்ற ஒரு 2-3 பேர் வந்து கூட்டிக்கிட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சமயத்தில் அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்த வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற தர்மகர்த்தாவே நேர்ல போய் பார்க்கறாங்க. பார்த்த பிறகுதான் அந்த தர்மகர்த்தா கோபம் அடைகிறார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. கோபம் அடைந்து இந்த அம்மாவை கூட்டும் போய் தனி அறையில் வைத்து தாக்கப்படுகிறார், கோமா நிலைக்கு போகிறார், மயக்க நிலைக்கு கோமா நிலைக்கு போகிறார்.
பயங்கரமா தாக்கப்படுறாரு. அந்த பெண் விவகாரத்தை அப்போதே எடுத்திருந்தா, அப்பவே கையில எடுத்திருந்தா என்னவாயிருக்குன்னு, இந்த கூட வந்த அந்த தோழிகள்லாம் வந்து பர்சனலா மிரட்டப்படுறாங்க. அவருடைய பெற்றோர்கள் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க, நமக்கு என்ன வந்து இந்த விவகாரம், இதோட விட்டுருவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் மீறி இந்த துப்புரவு தொழிலாளி சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க தோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா, நான் அது மாதிரி தான் சில சமயம் தோண்ட ஆரம்பிப்பேன். கை வரும், துப்பட்டா வரும், துணி வரும், எலும்பு கூட வரும். அப்படின் பொழுது எவ்வளோ கேட்கறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. மனசு பதறதுங்க. அது என்னங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்னதான் நடக்குது அங்க? அது என்ன தனி தீவா அல்லது தனி ராஜாங்கம் நடக்குதா அங்க? அங்க மனித உரிமைகள்லாம் கிடையாதா? என்ன வந்து அங்க வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா? அதையெல்லாம் தாண்டி என்ன இது, என்ன வந்து ஒரு உயிர் அவ்வளவு சாதாரணமான விஷயமா போயிடுச்சு அவங்களுக்கு வந்து. இதனுடைய பின்னணி என்ன, இது என்ன இருக்குது, என்ன நிறைய இல்ல கொண்டு வந்து இது வந்து வெறும் ஒரு பாலியல் தொந்தரவு, இது வந்து ஒரு கொலை குற்றம் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு சில சமூக ஆர்வலர்கள் இதுல ரொம்ப டீப்பா இறங்கி இதை விசாரிக்கணும். நம்ம சொல்லுவோம், அந்த பூஜை பண்றதுக்கு இந்த பூஜை பண்றதுக்கு கொண்டு போய் அந்த இதுவெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. இன்னும் சில நாடுகள்லாம் கூட இருக்குது, அதுல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரியான ஏதாவது வேலை பண்ணியிருக்காங்களா? நான் வந்து 500 வருஷம் வாழணும், இல்லைன்னா இதெல்லாம் பண்ணா எனக்கு வந்து ஒரு 1000 கிலோ புதையல் கிடைக்கும், தங்க கட்டி கிடைக்கும், அந்த மாதிரி விஷயமா? இல்லது இங்க இருக்கிற யாரோ ஒரு சைக்கோ பண்ற விஷயமா? இவ்வளவு காலம், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளி 1995 இருந்து 2014 வரைக்கும் இருந்த பொழுது நடந்த சம்பவத்தை சொல்றாரா, 95க்கு முன்னாடி என்னவா நடந்திருக்கும் அப்படின்ற விஷயம் பெரும் கேள்வியா இருக்குது. இதெல்லாம் தாண்டி குறிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு பழமையான கோவில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு மன நிம்மதிக்காகவும் ஒரு சூழ்நிலைக்காகவும் ஒரு வேண்டுதலுக்காகவும் தங்களுடைய குறையை எடுத்து அங்க வந்து கொட்டுறதுக்காகவும் சாமானியர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள் இவங்கெல்லாம் போகும்போது அவங்கள இந்த மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? நீங்களா எப்படியாப்பட்ட படுபாவிகளா இருப்பீங்களா அப்படின்ற கேள்விதான் வந்து. என்னத்துக்குடா இதை பண்ணிருக்கிறீங்க? என்னத்துக்கு இதை பண்ணிருக்கீங்க? இவ்வளவு காலம் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏன் இதை வந்து விஷயத்தை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொண்டு வர மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வி, அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கு. யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை? யார் அதில் மிகப்பெரிய முக்கிய புள்ளி? அப்படியா உங்களுக்கு அப்படி வந்து என்ன சொல்றது, வந்து இது காமத்துக்காக பண்ணதா, இது வந்து ஏதாவது வந்து வேண்டுதலுக்காக பண்ணதா, இது வேற ஏதாவது நரபலிக்காக பண்ணதா? அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு துளி கூட நெஞ்சில ஈரமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான். இம்மாட்டும் மனிதநேயம் இல்லாமல் இத்தனையும் தோண்ட பொக்லைன் வச்சு, எனக்கு மறுபடியும் வாய்ப்பு இருந்தா புலன் விசாரணை படத்தை பாருங்க. விஜயகாந்த் வண்டியை ஜீப்ல இருந்தா வந்து எடுத்துட்டு வந்து பின்னாடி இடிக்கும் பொழுது அப்படியே ஒரு வந்து எலும்பு கூட ஒன்று தெரியும், சவுத்தோட சிவர். அதை பார்க்குறப்ப அந்த காலகட்டங்கள்ல பக்குன்னு தூக்கி போடுவோம். அது இளையராஜாவோட மியூசிக்கோட அதுவே பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஆட்டோ சங்கருடைய தொடரே வந்தது. அந்த தொடரை படிக்கும்பொழுது இது மாதிரி விஷயம்லாம் கிடையாது. அதனால அந்த ஜூனியர் உடனே வாங்கி படிக்கும்போது ஒவ்வொரு வாரம் பக்குன்னு இருக்கும், தூக்கமே வராது. ஆனால் இந்த நிகழ்வுகளில் வந்து கேட்கும் போது எப்படியாப்பட்ட விஷயமா இருக்குது. இது பின்னணியில் யார்? தர்மஸ்தலாவில் உண்மையிலே என்னதான் நடந்தது, என்னதான் நடக்கிறது, யார் அந்த கயவர்கள், யார் அந்த கொடூர்கள், யார் அந்த சைக்கோ, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் தப்பிக்க கூடாது, தண்டனை பெற்றே ஆகணும். இதற்கான முழு காரணம் என்ன என்பதை விசாரித்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.